கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, யார் விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட தேவன் வேதாகமத்தின் மூலமாய் அநேக காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாளில் கூட பாருங்க, அநேக நேரங்கள் நம்முடைய விருப்பங்களை தேவன் யாருக்கு நிறைவேற்றுவார். இன்றைக்கு பாருங்க, நிறைய நேரங்கள் நம்ம அநேக காரியங்களை விரும்புகிறோம், அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். அந்த காரியங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றணும்னு சொன்னா நாம எப்படி இருக்கணும், நாம என்ன காரியங்களை செய்யணும், யாருடைய விருப்பங்களை தேவன் வேதாகமத்தில் நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை குறித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 145 சங்கீதம் 19 வசனத்தை வாசிப்போம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தை என்ன பண்றாராம் படி செய்து. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, யாருடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவாராம்? அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. மேல் வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருப்பாராம்? சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, தம்மை நோக்கி யார் ஒருத்தர் கூப்பிடுறீங்களோ, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுறீங்களோ, அவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருப்பாராம்? சமீபமா இருக்கிறாராம். சமீபமா இருக்கக்கூடிய தெய்வம் அவருடைய விருப்பத்தை எப்பொழுது நிறைவேற்றுவாராம்? யார் ஒருவர் அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறாங்களோ அவர்களுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமா? நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா அவருக்கு பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுஸ் நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ யார் ஒருத்தர் தேவனுக்கு பயப்படுறீங்களோ அவர்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய விருப்பங்களை தேவன் நிறைவேற்ற வேண்டுமானால் நீங்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியங்களை சொல்லியிருக்கிறார், கர்த்தர் எனக்கு என்ன காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார், நான் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வேதாகமத்தை எடுத்து வாசித்து இதை தியானிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு சரியான காரியங்களை கற்றுக் கொடுப்பார். அந்த வார்த்தைகளை நீங்கள் செவி கொடுத்து நடக்கும் பொழுது, நீங்கள் அந்த வார்த்தைக்கு பயப்படும் பொழுது அவர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவராய் இருப்பார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில கூட தேவன் அநேக காரியங்களை செய்யணும் தான் ஆசையா இருக்கிறார், ஆர்வமா இருக்கிறார். ஆனால் நாம் தேவனுக்கு பயப்படுவது கிடையாது. நம் தேவனுக்கு பயப்படாத பட்சத்துல, தேவன் விரும்பக்கூடிய காரியங்கள் செய்யாத பட்சத்துல தேவன் நமக்கும் அநேக காரியங்களை செய்யாமற் போய் விடுவார். ஆகவேதான் இன்றைக்கு கூட நீங்கள் அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வேண்டுமானால், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால், நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணும்? செவி கொடுத்து அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, யோபு குறித்து கர்த்தரே சாட்சி சொல்றார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகக்கூடியவர் தான் நம்முடைய யோபு. ஹல்லேலூயா. ஆகவேதான் அவருடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். யோபு பாருங்க, எல்லாவற்றையும் இழந்தவராய் இருந்தாலும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டாக வேண்டுமா? நீங்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டும். அப்பொழுது அவர் உங்கள் விருப்பத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பயப்படுவதற்கு மாத்திரம் அல்ல, அவருக்கு பிரியமானதை யார் ஒருத்தர் செய்றாங்களோ அவருடைய விருப்பத்தை கூட கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமம் புஸ்தகம் 1 அதிகாரம் 11 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் உன்னை அரசால பண்ணின என் ஜனத்தையும் நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, சாலமோன் ராஜா குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சாலமோன் ராஜா தேவனுக்கு என்ன பண்றாருன்னா ஒரு பிரியமான ஒரு காரியத்தை செய்யறார். என்ன செய்யறாருன்னு சொன்னா, அதுல 6 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருந்து
வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, கர்த்தரின் விருப்பத்தின்படி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா 1000 சர்வாங்க தகன பலிகளை தேவனுக்கென்று என்ன பண்ணியிருக்காரு, செலுத்திருக்கிறார். அந்த காரியத்தை கர்த்தர் பார்த்து சந்தோஷம் அடைந்து அவர்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் என்று சொல்லி, ஆண்டவர் நீ விரும்புகிறது நினைத்து தான் பண்ணு கேளுன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. அப்போ கேட்கும் பொழுது சாலமோன் சொல்றாரு, ஆண்டவரே, நானும் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். ஆகவே இந்த ஜனத்தை நான் என்ன பண்ணோம், சரியான விதத்தில் நடத்துவதற்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா கர்த்தரிடத்துல தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, சாலமோன் ராஜா தேவனிடத்துல போயிட்டு என்ன பண்றார், தன்னுடைய விருப்பத்தை சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்னா, ஞானமுள்ள இருதயம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் பார்க்கிறாரு, நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் என்கிட்ட கேட்காம இந்த ஜனங்களை ஆளத்தக்கதான ஞானத்தை என்கிட்ட கேட்ட பாத்தியா, அதனால உனக்கு இது எல்லாவற்றையும் கூட சேர்த்து கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சாலமோனை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ யாருடைய விருப்பத்தை தேவன் அவர்களுக்கு செய்வார் என்று சொன்னால், ஒருவன் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது, சாலமோன் ராஜா சாதாரணமா ஜெபம் பண்ணிருக்கலாம், ஆனால் இவர் போயிட்டு தேவ சமூகத்துல போயிட்டு 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி தேவன் விரும்பின பிரகாரமாக இவர் கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்றினதுனால சாலமோனுக்கு தேவன் ஞானத்தை மாத்திரமல்ல, அவருக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பத்தையும் கொடுத்து கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களுடைய விருப்பங்களை தேவன் நிறைவேற்ற வேண்டுமா, நீங்கள் அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். யார் ஒருத்தர் அவருக்கு பிரியமானதை செய்றீங்களோ உங்களுக்கு பிரியமானதை தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் பாருங்க, நான் உயர்ந்த நிலைமையில காணப்படணுங்க, நான் ஆசீர்வாதமா இருக்கணுங்க, எல்லாரும் என்ன என்ன பண்ணும், கனமுள்ள பாத்திரமாய் பார்க்கணுங்க, என்னை உயர்த்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை தாங்க. அந்த ஆசை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றணும்னு சொன்னா நீங்க அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். அவருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பிரியமானதை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமா, நீங்கள் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க. சாலமோன் ராஜா தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். அங்க மிகவும் அழகாய் எழுதப்பட்டிருக்கும். 1 நாளாகமம் 1:6 வாசிக்கும் பொழுது, அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியிலிருந்து வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலியிட்டான். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, 1000 சர்வாங்க தகன பலியிட்டு கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் கூட தேவனுக்கு எது பிரியம் என்பதை நாம் என்ன பண்ணோம், செக் பண்ணி ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யும் பொழுது அவர் எதை அதிகமாய் நம்ம கிட்ட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், நாம் அதிகமாய் துதி செய்வதே, நாம் அதிகமாய் ஜெபிப்பதே, அதிகமாய் வேதத்தை வாசிப்பதே, அதிகமாய் தேவனுக்கென்று விதைப்பதே, கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்வதே, இது எல்லாமே அவருக்கு பிரியமான காரியம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது அவர் உங்கள் பிரியத்துக்கு ஏற்ற பிரகாரமாக, உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற பிரகாரமாக உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக நாம் பார்த்தோம், யார் ஒருத்தர் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யறாங்களோ அவர்களுடைய விருப்பத்தை தேவன் என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு யார் ஒருத்தர் பயப்படுறாங்களோ அவர்களுடைய விருப்பத்தை என்ன பண்ணுவாரா, முதலாவது அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு வாசனத்தை எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு சம்பவம் மிகவும் அழகாய் எழுதப்பட்டிருக்கும். நான் அடிக்கடி இந்த சம்பவத்தை உங்களை நான் சொல்லியிருப்பேன். என்னன்னு சொன்னா, எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு, வியாதிப்பட்டிருக்கிறார். வியாதிப்பட்டிருக்கிற நேரத்துல அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி வராரு, வந்து உன்னுடைய வீட்டு காரியங்கள் என்ன பண்ணு, ஒழுங்குபடுத்திக்கோ, நீ என்ன பண்ண போற, மரணம் அடைய போறன்னு சொல்றாரு. உடனே என்ன பண்றாருன்னா, அந்த எசேக்கியா ராஜா சுவர்புறமாக திரும்பி ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மை முத்தமுமாய் நடந்து கொண்டேனே, ஆண்டவரே எனக்கு ஒரு விசையாய் மனம் இறங்கும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஹல்லேலூயா. அதிலேயே 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்வேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணின எசேக்கியா மிகவும் அழுதான். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, எசேக்கியா ராஜா போயிட்டு என்ன பண்ற, நான் உமக்கு முன்பாக
உண்மையுமாய் உத்தமமாய் நடந்து கொண்டேனேன்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணி அவர் தேவ சமூகத்துல மிகவும் அழுதாராம். ஹல்லேலூயா. அங்கங்க போய் கண்ணீர் வடிக்கல, தேவ சமூகத்துல போய் கண்ணீர் வடித்து தன்னுடைய உண்மையை அங்க தேவனிடத்துல விளங்க செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த எசேக்கியா ராஜா தேவ சமூகத்துல கண்ணீர் வடித்த மாத்திரத்துல பாருங்க, கடவுள் உடனே தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு என்ன பண்றாருன்னா, ஏசையா பாதி முற்றம் போறதுக்கு முன்பாக என்ன பண்றாரு சொல்லி, ஏசையா நீ திரும்ப போயிட்டு என்ன பண்ணு, என் மகன் கிட்ட போய் சொல்லு, நான் உன்னுடைய ஆயுஸ் நாட்கள் என்ன பண்ண 15 ஆண்டுகள் என்ன பண்ண போறேன், கூட்டி கொடுக்க போறேன். ஹல்லேலூயா. எதனால எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் இந்த 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறார் என்று சொன்னால், எதனால் அவருடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுறார் என்று சொன்னால், எசேக்கியா ராஜா தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமா? முதலாவதாக நீங்கள் அவருக்கு பயப்பட வேண்டும். அவருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிறார். இரண்டாவதாக யார் ஒருத்தர் அவருக்கு பிரியமானதை செய்றாங்களோ அவருடைய விருப்பத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாராம், நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிறார். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், எசேக்கியா ராஜா தேவனுக்கு முன்பாக உண்மையாய் நடந்து கொண்டிருக்கிறார். இவர் மாத்திரம் உண்மையா இல்லைன்னு சொன்னா தேவன் என்ன பண்ணிருக்க மாட்டார், இவருக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்க மாட்டார். ஆனால் எசேக்கியா ராஜா தேவனுக்கு முன்பாக உண்மையாய் நடந்து கொண்டிருக்கிறார். அந்த உண்மையை கர்த்தர் பார்த்துதான் என்ன பண்ணிருக்காருன்னா, இவருக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யணுமா, உங்களுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க வேண்டுமா, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டுமா, அநேக மாற்றங்களை நீங்கள் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் சாலமோன் ஞானி அழகா சொல்றாரு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா. யார் ஒருத்தர் நீங்கள் உண்மையாய் நடக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் உங்கள் விருப்பத்தை தேவன் உங்களுக்கு நிறைவேற்றணும்னு சொன்னா நீங்கள் அவருக்கு முன்பாக உண்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்ய வேண்டும். நீங்கள் அவருக்கு முன்பாக பயந்து நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எஸ்தர் ராஜாத்தி பாருங்க, தேவனுடைய சமூகத்துல பிறருக்காக போயிட்டு என்ன பண்றாங்க, போராடி உபவாசம் போட்டு என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறவர்களா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த மகள் பாருங்க 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து தேவ சமூகத்துல காத்திருந்து தன்னுடைய யூத குலத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆண்டுடைய சமூகத்துல மன்றாடி கொண்டிருக்கிறாங்க. இந்த மகளுடைய விருப்பத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிறார். அந்த அகாஸ்வேரு ராஜா சொல்றாரு, உன்னுடைய விருப்பம் என்னன்னு சொல்லு, நான் என்ன பண்றேன், ராஜ்யத்தில் பாதி மட்டும் கூட என்ன பண்ண கொடுப்பேன் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட பாருங்க, எஸ்தர் ராஜாத்துடைய அந்த விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு காரணம், எஸ்தர் ராஜாத்தி தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து என்ன பண்ணாங்க, ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட அவருடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு காரணம், இவர்கள் பிறருக்காக போராடி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நீங்கள் கூட பிறருக்காக போராடி இப்படி ஜெபிப்பீங்கன்னு சொன்னா உங்களுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகவே யாரொருத்தர் தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறாங்களோ அவர்களுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமா? நீங்கள் கூட தேவ சமூகத்துல அவருக்கு உண்மையாய் நடந்து கொள்ளுங்கள், அவருக்கு பிரியமானதை செய்யுங்கள், அவருடைய பிறருக்காக என்ன பண்ணுங்க, போராடி ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். நம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட ராஜா ஆண்டவரே தகப்பனே, யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று பார்த்தோம். ஆண்டவரே, யார் ஒருத்தர் உண்மையா நடக்கிறாங்களோ, யார் ஒருத்தர் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறாங்களோ, யார் ஒருத்தர் ஆண்டவரே பிறருக்காக மன்றாடி ஜெபிக்கிறாங்களோ அவருடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். நாங்கள் கூட ஆண்டவரே அப்படியா ஆண்டவரே பிறருக்காக ஆண்டவரே தகப்பனே உண்மையா இருக்க ஆண்டவரே எங்களுக்கும் கிருபை செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, மாற்றங்களை உண்டாக்குவீராக. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.